டேட்டிங் ஆப் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேட்டிங் ஆப் மூலமாக நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், அது மூலமாக ஏமாறக்கூடியவங்களோட லிஸ்ட்டுமே வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்ம இளைஞர்கள் வீணாவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரியான ஆப்புகளை இவங்க வந்து வெளியில விடலாமா? எல்லா இடத்துலையும் பாலியல் சார்ந்த ஏதோ ஒரு தேவை மறுபடியும் சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பாலியல் தேவை இல்லையா? கீழே வர அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தா இந்த மாதிரி தான் தவறான ஒரு டேட்டிங் ஆப்போடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏஐ மூலமா எடிட் பண்ணி ரொம்ப தவறான முறையில் ₹1 கட்டி மெசேஜ் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கே பிடிக்கும், எளிதா வந்து ஏமாத்தப்படுறாங்க. இது எப்படி நம்மளை பெத்தெடுத்த அம்மாவோ அல்லது அப்பாவோ நமக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனா யாரோ எவரோ ஒரே ₹1 கொடுத்தா நம்ம கிட்ட வந்து அவ்வளோ நேரம் மணிக்கணக்கா பேசுறாங்க அப்படின்னா அவங்க பெருசா இவங்க பெருசா? நீங்க மொபைலை குனிஞ்சு ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்தபடி மேனிக்கு நீங்க அந்த மொபைலை ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோ உங்க தலையில வச்ச மாதிரியான பாதிப்பு ஏற்படும். இதுல வேற கம்பாரிசன் வேற, என் புள்ள இதை தான் பார்க்குது, என் புள்ள அதை பார்க்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என் பிள்ளைகிட்ட கொடுத்தா அக்கு ஆணியா அச்சு வேற எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றதுல பெருமை கொள்ளக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஆபத்தான போக்கு அப்படின்றது இன்னைக்கு அவர்களுக்கு தெரியாம இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் மஞ்சுளா அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். டேட்டிங் ஆப் வந்து இப்போ சமீபத்தில் நிறைய ஆப் வந்து வந்துருச்சு. எல்லா பாலினத்தவர்களுக்கும் வந்து டேட்டிங் ஆப் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. டேட்டிங் ஆப் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேட்டிங் ஆப் மூலமாக நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், அது மூலமாக ஏமாறக்கூடியவங்களோட லிஸ்ட்டுமே வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் நீலகிரியில் ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. நீலகிரி வசிக்கிற ஒரு பெண் வந்து அரசு ஊழியரை வந்து ஏமாற்றி கிட்டத்தட்ட ₹20 லட்சம் ஏமாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையும் பாலியல் சார்ந்த ஏதோ ஒரு தேவை மறுபடியும் சுற்றி 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 வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி பாலியல் தேவை இல்லையா, இல்லை இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பெரியவங்க படிக்கிற மாதிரியான பத்திரிக்கை அப்படின்னே சிலது வந்து இருக்கும், அப்புறம் இவங்க பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னே சிலது இருக்கும். நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊடகத்தில் நிறைய பேர் பார்க்கறதுனால நான் கொஞ்சம் இதுவாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது காலமாக இந்த பாலியல் சார்ந்த சில ஆசைகள் அப்படின்றது ரகசியமாக வந்து வைக்கப்பட்டுருக்கு. அது இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட வெளியில் வந்திருக்குன்றது ஒரு ஆபத்தான சூழல். ஏன் வந்து ஆபத்தான சூழல்? ஒரு வயசு வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நிர்வாணமான ஒரு படங்களை பார்ப்பதோ அதுவோ ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட யங்ஸ்டர் அடலசன்ட் ஏஜ் 10 பருவம் அப்படின்றோம் இல்லையா, அந்த வயசில் பார்க்கக்கூடிய அந்த படங்கள் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம். ஏன்னா இவர்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன, இவ்வளவுதானா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கும். அதே போல் இளைஞர்களுக்கு கியூரியாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது ரொம்ப அதிகம். அப்போது இந்த மாதிரியான ஆப்புகள் அல்லது இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் அதிகமாக அவங்க கிட்ட வரும் பொழுது அவங்கள எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, ஆற்றலற்ற எதுக்குமே உதவாக்கரையாக ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே போதும், ஒரு விரக்தி மனநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். வாழ்க்கை ஏன் அழகாக இருக்கு? வாழ்க்கை வந்து ரகசியமாக இருக்குது, மறைபொருளாக இருக்குது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாதுங்க. அதனால்தான் நான் காலையில் எழுந்துக்கிறேன், நான் வந்து ரெடி ஆகிறேன், நான் வேலைக்கு போகிறேன் அல்லது வேறு எங்கேயாவது போகிறேன். அப்போது அதுதான் வந்துட்டு அந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை கூட்டுது. எதுவுமே இல்லைங்க, இவ்வளோதாங்க, இதுன்னா இவ்வளோதான், அதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் போயிடும். அந்த சுவாரஸ்யம் போயிடுச்சு அப்படின்னா விரக்தி வந்துடும். விரக்தி வந்துடுச்சுன்னா ஏன் வாழணும், செத்து போகலாமே, எல்லாமே முடிஞ்சிடுச்சே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு வியாபார நோக்கத்தில் நிறைய இந்த மாதிரி செயலிகள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. குறைந்தபட்சம் அரசாவது இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. இப்போ இதன் வழியாக ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு இடம்தான். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவ்வளோ தொகை வந்து ஏமாந்து இருக்கக்கூடாது தான். இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இந்த மாதிரி டேட்டிங் ஆப் மூலமாக பேசி நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு அங்கே வந்து ரவுடிகளோட பெண்களே வந்து அடியாட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வழிப்பறை பண்ணுறது, இல்லை ஆண்கள் பெண்கள் கிட்ட வழிப்பறை பண்ணுறது, இல்லை வந்து அங்கே வந்து
பாலியல் ரீதியா தவறான முறையில ஈடுபட்டு அப்படியே வந்து ஏமாத்துறது, இல்ல வந்து அவங்க அனுப்புன போட்டோஸ்லாம் வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இந்த டேட்டிங் ஆப் மூலமா இப்ப சமீப காலத்துல அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நம்ம வந்துட்டு எந்த செய்திகளை பார்க்கணும் அப்படின்றத அரசு தான் தீர்மானிக்குது. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள்ல எந்த அளவுக்கு தணிக்கை பண்ணணுமோ அப்படி தணிக்கை பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இளைஞர்கள் வீணாவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரியான ஆப்புகளை இவங்க வந்து வெளியில விடலாமா? இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இல்லையா? ஒண்ணும் வேணாம். இப்ப யூடியூப் நடத்துறீங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப யூடியூப்ல என்ன வார்த்தை வந்தா உடனடியா ஸ்ட்ரைக் விடும்ன்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த வார்த்தை இல்லாம நம்ம பண்றோம் இல்லையா? ஒரு யூடியூபுக்கே நீங்க இந்த அளவுக்கு விதிமுறைகளை எல்லாம் வச்சிருக்கிறப்போ இளைஞர்களுடைய வாழ்க்கை இது. ஒரு தடவை வந்து அவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள மீட்டு கொண்டு வர்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். ரிஹபிலிட்டேஷன் சென்டர் வச்சிருக்கலாம், புனர்வாழ்வு மையங்கள் இருக்கலாம். ஆனா அதற்கு தன்னை ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த இளைஞன். அதனால அரசு வந்து இதுல வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசை மட்டும் சொல்லியும் காரணம் கிடையாது. இன்னைக்கு பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இல்லை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படியாவது ஏதாவது கொடுத்து என்னுடைய பிள்ளைக்கு நான் நிரப்பணும். அந்த பிள்ளை வந்து பைக் கேட்குறானா, ஓகே. அந்த பிள்ளை வந்துட்டு மொபைல் கேட்குறானா, ஓகே. இல்லை அந்த பையன் வேற என்ன கேட்குறான், இல்லை அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை வந்து கொடுக்கணும். ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடின்னு வச்சுக்கோங்க. அந்த பையனோ அல்லது அந்த பெண்ணோ கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இதை கூட வாங்கி தர முடியலையே, என்ன ஏன் பெற்றுக்கிட்ட? ரொம்ப சாதாரணமாக இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த கேள்வி எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களை காயப்படுத்தும் அப்படின்றது தெரியாது. அப்போது தான் இல்லாத ஒரு வெறுமையை வேற ஏதாவது கொண்டாவது நிரப்பணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்னைக்கெல்லாம் பல வீடுகளில் ஒரே குழந்தை தான். நான் பார்க்காத ஒரு வாழ்க்கையை என் குழந்தை எப்படிங்க பார்க்க முடியும்? நீங்க பார்த்த வாழ்க்கையை பார்த்து அதுல இருந்து படிப்பினை கத்துக்கிட்டு அது வேற இடத்துக்கு வரட்டும். இல்ல நான் பார்க்காத வாழ்க்கையை வாழணும், அப்புறம் நான் சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி பழைய சோறுலாம் சாப்பிடக்கூடாது, இப்படியா சாப்பிடணும் அப்படியா சாப்பிடணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு, ஆசை அது வேற இடத்துக்கு, அது நல்ல மாதிரியான ஒரு மாற்றத்தை இல்லாம வேற மாதிரியான ஒரு மோசமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அல்லது கல்லூரிக்கு போறாங்க. அங்கே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. உடனே அவங்க போயிட்டு, நானே என் பிள்ளைய அடித்ததில்லை, அடிக்கிறது தவறு நமக்கு நல்லா தெரியும். இதுலேயே சட்டத்திலேயே வந்து பிள்ளைகளை, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்துடுச்சு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்காக வேற ஏதாவது ஒரு திட்டுறாங்க, இல்லை வெளியில் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நானே என் பிள்ளைய திட்டினதில்லை. அப்போ நீ திட்டாட்டி, இப்போ ஊர்லேயும் யாரும் திட்டாட்டி அப்புறம் எப்படி தான் அவன் வந்து கற்றுப்பான்? எப்படி தான் அவனுக்கு நல்லது சொல்லித்தர முடியும்? வீட்டில் இன்னைக்கு பெரியோர்கள் இருக்காங்க இல்லையா, தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ பிள்ளைய நம்ம யாரை நம்பி விட்டுட்டு வரோம்? ஒன்று வேலைக்காரவங்களை நம்பி விட்டுட்டு வரோம், அப்படி இல்லாட்டி அவங்க கையில் மொபைலை கொடுத்துட்டு வந்துடுறோம். இந்த மொபைலில் அந்த பிள்ளைகள் சின்ன வயசில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய போகோ சேனல் பார்க்கறது, அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே வர அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தா இந்த மாதிரி தான் தவறான ஒரு டேட்டிங் ஆப்போடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏஐ மூலமா எடிட் பண்ணி ரொம்ப தவறான முறையில், கேவலமான முறையில் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா, நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருந்தேன். நீங்க ₹1 கட்டி பாருங்க, ₹1 கட்டி மெசேஜ் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். நீங்க உங்களுக்கு அவங்க பேசுற மக்களை வந்து உங்களுக்கே பிடிக்கும், எந்த விதமான தப்பான எதுவும் கிடையாது, ₹1 கட்டுங்க, ₹9 கட்டுங்க, இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது. இதனால வந்து இளைஞர்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எளிதா வந்து ஏமாத்தப்படுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு சூழல் இல்லை. நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் வந்து திண்ணைகள்னு இருக்கும். அந்த திண்ணைகளில் என்ன உலக விஷயங்களை உட்காந்து பேச போகிறாங்க? ஒன்றும் இருக்காது. அவள் வீட்டில் என்ன தெரியுமா, புடவையை கிழிச்சிட்டானான் தெரியுமா, இந்த மாதிரி ஊருக்குள்ளே நடந்தது, இல்லை மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மனத்தாங்கல்களை, என் புருஷன் இன்னைக்கு அடிச்சிட்டான் தெரியுமா, என் புருஷன் இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்துட்டான் தெரியுமா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த பேச்சு வார்த்தைகள் அப்படின்றது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி பேசுனாங்கன்னா அது ஊர் முழுக்க பரவுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சூழல் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி மனம் விட்டு பேசுவதற்கான இடம் இல்லை. அப்போ அதற்கான ஒரு இடத்த எல்லாருமே தேடுறாங்க.
அதே மாதிரி இப்போ கணவன் வந்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறா அல்லது வீட்டில் வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம நேரம் கொடுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் அவங்களுக்கு போதாது, நாமளும் தேவை அப்படின்றத அந்த கணவன் உணரணும். அதை போலத்தான் மனைவியும் ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து நேரம் கொடுக்க முடியல, குழந்தைங்களோட இருக்க முடியல அப்படின்னா அந்த வெறுமையை இந்த மாதிரியான ஆப்ஸ் ரொம்ப ஈஸியா பயன்படுத்துது. மேனிபுலேட் ஆயிடுறாங்க ஈஸியா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து. நம்மளை பெத்தெடுத்த அம்மாவோ அல்லது அப்பாவோ நமக்கு நேரம் கொடுக்க மாட்டேறாங்க. ஆனா யாரோ எவரோ ஒரு ரூபா கொடுத்தா நம்ம கிட்ட வந்து அவ்வளோ நேரம் மணிக்கணக்கா பேசுறாங்க அப்படின்னா அவங்க பெருசா இவங்க பெருசா? இவங்க என்ன வீட்டிலே இருக்கிறாங்க, நசன்றாங்க. அவன் ஃபோனை எடுத்து பேசுகிறோம், இல்லை செயலி ஆப்பில் போய் பார்க்குறோம், இல்லை நேரில் போய் மீட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருக்குது, எவ்வளோ பரவசமாக இருக்குது. இந்த பரவசத்தை வந்து நம்ம பெற்றோர்களால் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைலை குனிஞ்சு ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்தபடி மேனிக்கு நீங்கள் அந்த மொபைலை ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோ உங்கள் தலையில் வச்ச மாதிரியான பாதிப்பு ஏற்படும். எத்தனை நாள் யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம்லாம் இல்லை, மணிக்கணக்காக பிள்ளைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இளைஞர்களை நம்பித்தான் இன்னைக்கு நாடு உலகம் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த சூழலில் இதை மாற்றி அதுக்கு வந்து ஒரு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போது மக்கள் இல்லாத, அதாவது உறவினர்களோ அல்லது பெற்றோர்களோ நண்பர்களோ இல்லாத ஒரு இடத்த நம்ம மாற்றணும். இதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சா தான் இது வந்து முடியும். அதே போல் இந்த வியாபார நோக்கம் கொண்டவர்கள் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். நீங்கள் வச்சிருக்கிற ஆப்பை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஆப்லேயும் நல்ல விஷயங்களை கொண்டு வாங்களேன். எத்தனை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்துட்டு இந்த மேக்ஸ் வந்து புரியலையா, நீங்கள் அப்படியே மேக்ஸை சொல்லி கொடுக்குறீங்களா இந்த ஆப்பில் சொல்லலாமே. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் பாருங்களேன், குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அந்த சோறையும் பார்க்காது, அந்த அம்மாவையும் பார்க்காது, வந்திருக்கிற நம்மளையும் பார்க்காது, கையில் இருக்கிற மொபைலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மொபைலில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி அடிச்சிடும். ஒரு மொபைலோட விலை என்ன தெரியுமா? ஆனால் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை, ஒரு ஃபோனு கால் வந்திருக்கு அப்படின்றதுக்காக தூக்கி அடிக்குதுன்னா அந்த குழந்தையினுடைய மனநிலையை சரி செய்யணுமா, சரி செய்யக்கூடாதா? இதுவும் 5 வயசு 6 வயசு குழந்தைகளும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிச்சயமா. அப்போது இதில் வேற கம்பேரிசன் வேற, என் புள்ள இதை தான் பார்க்குது, என் புள்ள அதை பார்க்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என் பிள்ளைகிட்ட கொடுத்தா அக்கு ஆணியா அச்சு வேற எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றதுல பெருமை கொள்ளக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஆபத்தான போக்கு அப்படின்றது இன்னைக்கு அவர்களுக்கு தெரியாம இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க சும்மா அந்த கண்களால் அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்கள் என்ன பாதிப்படையும்? இப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா தலை என்ன பாதிப்படையும்? இப்படியே குனிஞ்சு பார்க்குறாங்கன்னா அந்த தலைய கழுத்து என்ன பாதிப்படையும்? இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இன்னைக்கு நிறைய இருக்குது. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்களும் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறாங்க. அப்போது ஒட்டு மொத்தமாக அரசு நிர்வாகத்திலேருந்து, பள்ளிக்கூடத்திலேருந்து, அதாவது கல்வி நிறுவனங்கள்லேருந்து, வீடுகள்லேருந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து இதுக்கு முடிவு எடுத்தால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். குறிப்பாக அரசு இந்த மாதிரியான ஆப்ஸை வந்து தடை செய்ய வேண்டும். யாரோ ஒருத்தர் வந்து லாபம் அடைகிறாங்க, இல்லை யாரோ சில பேர், ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றனால கோடிக்கணக்கான இளைஞர்களை நம்ம காவு கொடுக்க முடியாது. அதனால இந்த ஏமாற்றம் அப்படின்றது வந்து ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. அதனால சீட்டு கட்டுறதுல கூட, அதாவது இந்த ஏலச்சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட சில நேரம் வந்து ஏமாற்றம் நடக்குது, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு எப்படி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த ஆப்ஸ்ன்னு சொல்லி வருது இல்லையா, இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால்தான் இதை வந்து சரி செய்ய முடியும். இன்றைக்கி அரசாங்கம் எதற்கோ திட்டம் போட்டு வச்சுருக்கு, எதற்கோ வந்துட்டு யார் யாரையோ கொண்டு வந்து நிற்க வைக்குது, ஸ்கில் ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. ஆனால் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கான வேலை இன்னைக்கு தலைக்கு மேலே ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்கு. அதை அரசு எடுத்து நடத்த வேண்டும். ஓகே மேம், எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம்.